ஓகே guys, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேண்டசி சீன்ஸ் அந்த ஜாம்பி ரிலேட்டட் இல்லை அந்த ராங்டன் மாதிரி மூவிஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. தமிழ் சீரிஸ் தான் ஆக்சுவலாக இது. ஓகே, ஸோ இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சீரியஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. ஸோ இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கும். நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி கூட ஒரு ரோட் பிக்னிக் போக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ரோடு வழியாக ட்ராவல் பண்ணும்போது கார் பிரேக் டவுன் ஆகும். அவரோட ஃபேமிலி அங்கேயே நிற்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு போய் ஹெல்ப் கேட்பார். அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, உன் ஃபேமிலியை மறந்துடு, அந்த ரோடு வழியாக யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோட ஃபேமிலி இருக்க மாட்டாங்க, அவரோட கார் எதுவுமே இருக்காது. இப்போ பயத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வழியாக யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், அதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு வித்தியாசமான மனிதர்களாக மாறிடுவாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு. அவங்களால நைட்டு மட்டும்தான் வெளியே வர முடியும். இந்த மாதிரி ஹீரோ அவரோட ஃபேமிலியை தேடுறதுக்காக அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போக ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே ஹீரோ ப்ளஸ் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய 2-3 பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்களும் விழுந்துருவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடத்தையே ரொம்ப வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணி அங்கே பூஜை எல்லாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. பட் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நடக்கும். இன்னொரு விஷயம் இருக்கும், அது பார்க்குறதுக்கே சத்தியமாக யாராலையுமே எக்ஸ்பெக்டே பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு டெரராக இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட 3 பேர் போயிருப்பாங்க. அதில் ஒரு பர்சனோட பொண்ணு பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மிஸ்ஸிங் ஆகிருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. அவங்க அங்கே உயிரோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும் இந்த மூவி ஆக்சுவலாக. அதெல்லாம் எப்படி மேக் பண்ணாங்கன்னே தெரியல, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஐ மீன் டெரர் பட் விஷுவலாக. கூடவே பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க. சிலர்லாம் ரொம்ப பல்காக மான்ஸ்டர் மாதிரி இருப்பாங்க. சிலர் ரொம்ப சின்னதாக குட்டியாக இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோ எப்படி அவங்கள சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்கும். சேம் டைம் அதே இடத்துக்கு அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு வித்தியாசமான மெடிசன் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யார் காரணமோ அந்த பர்சனோட சயின்டிஸ்ட் இருப்பான். அவன் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லேஜில் ஃபேக்ட்ரி கட்டியிருப்பான். ஸோ அவனோட பையன் அந்த மெடிசன் எடுக்கிறதுக்கு ஒரு டீம் அங்கே அனுப்புவான். ஸோ அவங்களுமே சேர்ந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரீச்சர்ஸுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே மனிதர்கள் தான், பட் அவங்க ஒரு கெமிக்கல்ஸால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சில ரிசர்ச்சால். ஓகே, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கார். அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொன்னதை கேட்டு அவங்கக்கிட்ட அவங்களால ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்க இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் வாண்டடாக வந்து நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ கூட ஒரு டிராக்டரில் சில கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய 2 பேரும் ஹீரோ கூட போவாங்க. ஸோ அவங்க தான் ரெஸ்கியூ சொல்லுவாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ஃபேமிலியும் அதே ரூட் வழியாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் போன யாருமே ரிட்டர்ன் வரல, எங்களால் அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் உன்னோட ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ட்ராவல் பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும். ஒரு வெட்டிங்காக ஒரு வேனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ரோடு வழியாக போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் திடீர்னு ஒரு ட்ரீ விழுந்திருக்கும், மரம். ஸோ அதை தாண்டி போக முடியாது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ஒரு டேஞ்சரஸான ரோடு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய யாருமே நைட் அந்த டைம் போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படிங்கிறதுனால கூட இருக்கக்கூடிய சிலர் சொன்னதை கேட்காம அந்த டேஞ்சரஸ் ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே திடீர்னு லாங்லேருந்து ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று வந்து அவங்க வேனை அட்டாக் பண்ணுது. ஒரு பர்சன் வெளியே என்ன அப்படின்னு செக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கர பயத்தில் இருக்காங்க. அப்போ தான் பார்க்கும்போது தெரியும் அந்த வேனை சுற்றி அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீச்சர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் வேகமாக அந்த இடத்த ஓடிட்டுருப்பாங்க சுற்றி. பார்த்த எல்லாருமே பயங்கர பயத்தில் இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அந்த வேனில் இருக்கக்கூடிய எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக மூவியோட ஸ்டார்டிங் சீனில் வரும். ஸோ நமக்கு சின்னதாக ஒரு ஹிண்ட் தரதுக்காக. ஸோ அதை போய் நமக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அந்த மூவியோட ஸ்டார்டிங்கில்
ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீச்சர்ஸ் இருக்குது, அந்த ரோடு வழியாக நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ அதை சொன்னதுமே ஹீரோ பயங்கர பயத்தில் இருக்கார். பிகாஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் பண்ண ரிசர்ச்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே போய் ஃபைட் பண்ணும்போது ஒரு ரூமில் வச்சு அவங்க எல்லாருமே லாக் பண்ணிடுவாங்க. அவங்களுமே பசியில் அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச்சுக்கு வச்ச பொருட்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால் அவங்க ரொம்ப வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சிருவாங்க, கிட்டத்தட்ட சூப்பர் ஹியூமன் மாதிரி. ஆனால் அவங்களால சன்லைட்டில் வெளியே வர முடியாது. சன்லைட் பார்த்திங்கன்னா அவங்க பாடி அஃபெக்ட் பண்ணும், நைட்டு மட்டும்தான். ஸோ இதே கான்செப்ட் தான் ராங் டர்ன் மூவி, ஆனால் அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களால எப்போ வேணால் வெளியே வந்து ஃபைட் பண்ண முடியும் அந்த மாதிரி. இப்போ ஹீரோ அவரோட ஃபேமிலியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போனதுமே வித்தியாசமான சில 3 டாக்ஸ் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப டெரராக இருக்கும் அதோட லுக்லாம், ஒரு ஜாம்பி மாதிரி. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா. ஸோ நிறைய மூவி ரிலேட்டான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேக் டு பேக் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு செம்ம ஒர்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த வெப் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு ஒர்த்தியான வெப் சீரிஸாக இருக்கும். இதோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அண்ட் ஹீரோ, ஓகே, அவர் சிட்டியில் தான் இருப்பார். அவர் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ நைட் டைமே பார்த்தீங்கன்னா அவங்க காரில் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரும்போது டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரோட் வழியாக போக சொல்கிறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ரோட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜை சுற்றி இருக்கிற யாருமே போக மாட்டாங்க. அதுவும் மோஸ்ட்லி நைட் டைம் பார்த்தீங்கன்னா போகவே மாட்டாங்க. பிகாஸ் அந்த இடத்த சுற்றி நிறைய போன யாருமே இது வரைக்கும் ரிட்டர்ன் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி. இது இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ராங் டர்ன் மூவிஸ்லாம் இருக்குல்ல, ஒரு டேஞ்சரஸான ரோடு மாதிரி இருக்கும். அங்கே சில வித்தியாசமான மனிதர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அதே சேம் கான்செப்ட் தான், ஆனால் வேறு மாதிரி ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் வெப் சீரிஸ். அது ஆக்சுவலாக ஒரு வெப் சீரிஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 எபிசோட் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும். ஐ திங்க் 5 எபிசோட்னு நினைக்கிறேன். அதுவும் மான்ஸ்டர்லாம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரை காட்டுற சீன்லாம் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது தமிழில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸ் தான். அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி சீரீஸ். இப்போது ஹீரோயின் அவரோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா அந்த டேஞ்சரஸான ரோடு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகுது. இப்போது அவங்களால அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலிக்கிட்ட பக்கத்தில் ஏதாவது வில்லேஜ் இருக்கும், ஸோ நாங்கள் போய் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு வரேன், அதனால் நீங்கள் காருக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரோட அவரோட ஃபேமிலியை ஸ்டே பண்ண வைக்கிறாரு. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சின்னதாக ஒரு வில்லேஜ் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் நடந்ததை சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. ஹீரோ அங்கே நடந்து சொன்னதுமே எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதோட அவ்வளோதான், உன் ஃபேமிலியை மறந்துடு, நீ ஊருக்கே திரும்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க.